வந்து பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்வ் இஎம்ஐ கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது இதுக்கான ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் இஎம்ஐ கார்டை பொறுத்தவரையிலும் அதிகபட்ச கிரெடிட் லிமிட்டாக 2 லட்சம் ரூபாய் மட்டும் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் லிமிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐயோட ரூல்ஸை இவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை எல்லாத்தையுமே சரி பண்ணி அகைன்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இவங்க மறுபடியும் வந்து பஜாஜ் இஎம்ஐ கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கார்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இதுக்கான ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கார்டு வந்து அப்லோட் ஆச்சு எவ்வளோ லிமிட் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ உங்ககிட்ட வந்து எந்த ஒரு கிரெடிட் கார்டுமே இல்லை, உங்களுக்கு வந்து அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ வந்து ப்ராடக்ட்டை வந்து இஎம்ஐயில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கார்டை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கொடுத்துருக்க லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் இட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட நேமை வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட நேமை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி என்ட்ரு பண்ண அந்த ஃபுல் நேம் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோட் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ அதோட சிட்டி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அடுத்தது நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு பேஜுக்கு தான் வந்து வருவீங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனபிள் டு ப்ராசஸ் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் வந்துருச்சு அப்படின்னா இதை விட்டு வந்து வெளியே வந்துருங்க. இதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ஆப்ஷனை மட்டும் தயவு செஞ்சு கிளிக் பண்ணாதீங்க. அவைலபிள் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து ஏமாறுறாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவைலபிள் ஆஃபரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாலெட் கேர் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்வ் இஎம்ஐ கார்டு கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் ப்ரொடக்ஷனுக்கான ஒரு ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 699 ரூபா பே பண்ண சொல்லுவோம். தயவு செஞ்சு இதை வந்து பே பண்ணிடாதீங்க. இது வந்து பஜாஜ் இஎம்ஐ கார்டே வந்து கிடையாது. பஜாஜ் இஎம்ஐ கார்டை பொறுத்தவரையிலும் ஒன் டைம் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 599 ரூபா மட்டும்தான் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 699 ரூபா வருது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பஜாஜ் இஎம்ஐ கார்டு கிடையாது. அதுக்காக தான் வந்து அவைலபிள் ஆஃபர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணாமல் வெளியே வந்துருங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் அடுத்தது என்ன வரும் இதை பற்றின டீட்டெயில் எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து 1,25,000 ரூபாய் வந்து அப்ரூவல் ஆயிருக்கு. உங்களுக்கு நல்ல சிபில் ஸ்கோர் இருந்தது அப்படின்னா இது மாதிரி மேக்ஸிமம் கிரெடிட் லிமிட் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55,000 ரூபாய் தான் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த கார்டை வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு டிஜி லாக்கரை பேஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் கேஒய்சி டன் யூசிங் டிஜி லாக்கர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிஜி லாக்கரில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா ஆதார் கார்டோட ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா, அதாவது ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கிற அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ சப்மிட் கொடுத்ததுமே அடுத்தது வந்து உங்களுக்கான டாக்குமெண்ட் வந்து செலக்ட் பண்ணணும். கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை செலக்ட் பண்ணணும், இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஆதார் கார்டு அப்படின்றதுல இதில் செலக்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஒய்சி வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அப்புறம் ஃபோன் நம்பர், நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்குதோ அந்த அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. இதை வந்து ஒருக்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு மேக்ஸிமம் கார்டோட கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,25,000 ரூபாய் அப்ரூவல் ஆயிருக்கு. ஸோ இந்த 1,25,000 ரூபாயும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இஎம்ஐ எடுக்கும்போது நம்ம எவ்வளோ யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் லோன் லிமிட் அப்படின்னு போட்டு ஒரு 50,000 ரூபாய் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து 1,25,000 ரூபாய் அப்ரூவல் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் இஎம்ஐ எடுக்கும்போது நம்ம வந்து 1,25,000 ரூபாய் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக முடியாது. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் லிமிட்டை தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இந்த
இந்த பஜாஜ் இஎம்ஐ கார்டை ஆக்டிவேட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம இஎம்ஐ எடுக்கும்போது இதோட மேக்ஸிமம் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50,000 இல்லை 50,000க்கு கீழே தான் நம்மளால் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் இஎம்ஐ எடுக்கிறதா இருந்தது அப்படின்னா நீங்கள் 50,000 ரூபாய்க்கு கீழே வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 50,000 ரூபாய்க்கு மேலே உங்களோட ஃபஸ்ட்டு இஎம்ஐ வந்து எடுக்க முடியாது. அதை தான் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் லோன் லிமிட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கார்டு லிமிட்டே வந்து ஒரு 50,000 தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ வந்து உங்களால் மேக்ஸிமம் அந்த 50,000த்தையும் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அதோட மீனிங். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் லிமிட்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி 50,000 அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணதுமே ஃபஸ்ட்டு வந்து bajajmall.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு இஎம்ஐ வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஷாப் ஏதாவது வந்து ஒரு மொபைல் ஷாப் எலக்ட்ரானிக் ஷாப்பில் போயிட்டு நீங்கள் வந்து ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த கார்டு வந்து ஆக்டிவேட்டட் ஆயிரும். அதுக்கப்புறம் செகண்ட் இஎம்ஐ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், மைத்ரா, ஸோ இது மாதிரி எங்கே வேணாலும் நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கார்டு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒன் டைம் பேமெண்ட் வந்து பே பண்ணணும். இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 599 ரூபா பே பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ யூஸ் பண்ணலாம், இல்லை டெபிட் கார்டு, இல்லை கிரெடிட் கார்டு, இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கான பேமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து பே பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து எதை வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பர், அப்புறம் அதோட எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர், சிவிவி நம்பர், இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுக்கு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான ஒன் டைம் பேமெண்ட் ஃபீயாக 599 ரூபாயை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பே பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான ஃபின்சர்வ் கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஆக்டிவேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்டிவேட் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இ மேண்டேட் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆட்டோ டெபிட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான இ நான்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அந்த இ நான்ச்சை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இ மேண்டேட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து உங்களோட நேம், நெக்ஸ்ட் உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஏதாவது ஒரு பேங்கோட அக்கௌண்ட் நம்பர், நீங்கள் நிறைய பேங்க் வச்சுருக்கீங்கன்னா அதில் நீங்கள் எந்த பேங்க்ல இருந்து இந்த அமௌண்ட்டை வந்து ஆட்டோ டெபிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பேங்க் வந்து சேவிங் அக்கௌண்ட்டா இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பிரான்ச் நேமை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்கப் எ சூட்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் மோட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணி, அதாவது இப்போ மேலே கொடுத்தீங்களா அந்த பேங்க்கில் நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான ஈனாச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஓடிபியை யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், இல்லைனா டெபிட் கார்டை யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ 3ல் எது ஈஸியோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓடிபியை தான் வந்து சூஸ் பண்ணுறேன். ஓடிபி கொடுத்ததுமே இந்த பேங்க் வந்து எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணணும். இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓடிபியை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் கீழே கொடுத்துருக்கிற இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரு பண்ண அந்த பேங்க்ல இருந்து உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அதுக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான இ மேண்டேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இப்போ வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து உங்களோட கார்டு நம்பர், உங்களோட கார்டு எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர், எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க. இந்த கார்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சிவிவி நம்பர் அப்படிங்கிற ஒன்று வந்து வராது. ஸோ நெக்ஸ்ட் இதே பேஜில் கீழே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் ஆப் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பஜாஜ் ஃபின்சர்வ் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து சேம் மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணி செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கார்டு நம்பர் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ பஜாஜ் இஎம்ஐ கார்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டு வந்து கிடையாது. அதாவது கைக்கு கார்டு எதுவும் வராது. இந்த மாதிரி விர்ச்சுவல் கார்டு மட்டும் தான் உண்டு. இந்த நம்பரு, எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர் இவ்வளோ தான் உண்டு. சிவிவி நம்பர் கிடையாது. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஷாப்பிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா bajajmall.in அதில் போயிட்டு நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஷாப்பிங் வந்து நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எதில் வேணாலும் நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் மட்டும் நீங்கள் ஆன்லைன்லேயே வந்துட்டு bajajmall.in வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு பஜாஜ் இஎம்ஐ கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.